வெல்கம் டு லதாஸ் குக் புக். நான் இன்னைக்கு பேச போகிற இந்த டாபிக் இருக்குது. இது ரொம்ப நாளாக நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இதை பற்றி ஒரு இது நம்ம பண்ணிடணும், இதோட ஒரு வீடியோன்னு உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணணும்னு. நிறையா பேர் இதை பற்றினா வீடியோ போட்டிருக்கா. நான் இனிமேல் ரொம்ப சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்க மாட்டேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டீக்ளட்டரிங். இந்த டீக்ளட்டரிங்னா என்ன, அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மக்கிட்ட அது என்ன, நிறைய பேர் ஆர்கனைஸ்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் ஒரே அம்பாரமாக துணியாக கிடக்கு, அதெல்லாம் மடித்து வைக்கிறது, இது எல்லாத்தையும் ஃபோல்டு பண்ணி வைக்கிறது, அது இல்லை டீக்ளட்டரிங். டீக்ளட்டரிங்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளஸ்ட் வேர்டு என்னன்னாக்க, சிம்பிளஸ்ட் மீனிங், நம்மக்கிட்ட எது எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்மக்கிட்ட சாரீ இருக்குது, 10 இருந்தால் போகும் அப்படிங்கிற இடத்துல 20 இருந்தால் அது வந்து டீக்ளட்டர் கண்டிப்பாக பண்ணியாகும். நம்ம கபாடு திறந்து புடவை துணிமணி எடுக்கிறச்சே 10 அப்படியே மேலே வந்து அப்படியே விழும், அப்படியே கபகபன்னு மேலே வந்து விழும். ஸோ நமக்கு எது தேவையற்றது, நமக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு டீக்ளட்டரிங் கேட்டகரியில். கிளட்டர் அப்படின்னா என்ன? இந்த கிளட்டருங்கிறது எங்கே வேணா இருக்கலாம். துணிமணி கபார்டாக இருக்கலாம், நம்ம கிச்சனுக்கு போனால் பாத்திரங்களாக இருக்கலாம், எந்த பேப்பர்ஸ் இருக்கலாம், நியூஸ் பேப்பர், ஷூஸ், குழந்தைகள் விளையாடுற டாய்ஸ், என்ன வேணாலும் இருக்கலாம். இது எல்லாமே எப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுறது பார்த்தீங்களா, நமக்கு இது தேவை இல்லை, இது தேவைக்கு மேலேயே இருக்குங்கும்போது நம்ம கண்டிப்பாக அதை டீக்ளட்டரிங் பண்ணியாகணும். எனக்கு இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க, இது மென்டல் ஹெல்த்தோடு இது கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு தாங்க வீடு அப்படியே குப்பையும் குளமும் அப்படியே அம்பாரமாக குமிஞ்சு கிடக்கிற வீடு யாருக்கு பிடிக்குன்னு சொல்லுவோம். அதுக்காக எப்போ பாரு டிப்டாப்பாக அப்படியே இதுவாக இருக்கணும். இப்போ இந்த ஹோட்டல் ரூம்க்கெல்லாம் நம்ம போகிறோம், அந்த மாதிரி இருக்காது, மெயின்டைன் அப்படி பண்ண முடியாது. ஆனாக்க நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் வீட்டில் இருக்கிற எல்லாரோட ஹெல்ப்பும் தேவை. அதையும் நான் இங்கே சொல்கிறேன். வெறும் ஹவுஸ் ஒய்ஃப் மாத்திரம்தான் இதை பண்ணணும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணணும். குழந்தைகள் கொஞ்சம் இது புரிகிற வயசாகிடுதுன்னா அவளையும் இன்வால்வ் பண்ணலாம் அதில். ஸோ இந்த டீக்ளட்டரிங்கிறது ஜாலியாகவும் பண்ணலாம், ஃபன்னாகவும் பண்ணலாம். வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துகிட்டு இதை பண்ண வேண்டிய தேவை இல்லை. இப்போ வந்து டீக்ளட்டரிங்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், எதெல்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சுட்டாச்சு. இப்போ இதை எப்படி பண்ணுறது, இது பெரிய பாயிண்ட். இதுதான் இதில் என்னன்னாக்க, எல்லாரும் வந்து என்ன பலவித ரூல்ஸ் அவங்கவுங்களுக்குன்னு வச்சுட்டு இருப்பாங்க. இருந்தாலும் எனக்கு தோணினதை நான் சொல்கிறேன். வந்து ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்த மாத்திரம் பண்ணுங்க. ஒரேடியாக ஒரு ரூம் பூராலும் எழுத்து விட்டுட்டா நடக்கவே நடக்காதது. நம்ம ரொம்ப டயர்டாகிடுவோம், நமக்கு ரொம்ப கோபமாக வரும், ஆத்திரமாக வரும். அதனால ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பேஸ், ஒரு சின்ன ஸ்பேஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு ட்ரானாக்க ஒரு ட்ரா மாத்திரம் பண்ணுங்க. அதுலேயே நமக்கு ஏகமாக மலை மாதிரி குமிஞ்சு கிடக்கும் சாமான்லாம். அதனால ஒரேடியாக இழுத்து விட்டுக்காதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு இடம் மாத்திரம்தான், அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எப்போ கொடுக்க நம்ம விட்டெறியணும்னு தீர்மானம் பண்ணிட்டோமோ, இதுக்கெல்லாம் பாக்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, நம்ம எதை வச்சுக்கணும், எதை விட்டெறியணும், எதை டொனேட் பண்ணணும், இது 3 கேட்டகரியாக இது பிரிக்கிறாங்க. பலூன் இங்கே நான் பாருங்க பாக்ஸஸ்னால் இது பண்ணியிருக்கேன். இதில் டிஸ்கார்ட் அப்படிங்கிறத நீங்கள் இதில் எழுதி வச்சுருக்கோம். ஸோ தட் இது நம்மளோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான். நமக்கு எந்த சாமான் தேவையில்லை, விட்டெறியணும், நம்ம கொடுத்துறது, இது தூக்கி போட்டுறணுங்கிறது. இது வந்து டிஸ்கார்டு பண்ணுறோம், நம்ம யாருக்கும் தானம் தரதில்லை. இது இன்னொருத்தில் டொனேட், அதாவது நம்ம இதை வேற ஒருத்தருக்கு நம்ம கொடுக்குறோம். அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம இந்த பொருட்கள்லாம் இதில் வைக்கணும். இன்னொரு பாக்ஸில் டு கீப், அதாவது இதெல்லாம் நம்ம வச்சுக்கிறோம். வெறும் சாரீ மாத்திரமே இல்லைங்க. நம்ம வந்து இப்போ நிறைய பேர் டிமார்ட்டுக்கு போகிறாங்க, அங்கெல்லாம் போயிட்டு இந்த கவுண்டர் டாப்புக்கு வாங்குகிறேன், இல்லைனாக்கா வாஸ் ஏதாவது வாங்குகிறேன், அந்த மாதிரி நிறைய சாமானை நம்ம தூக்கிட்டு வந்துடுவோம். ஆனாக்கா நம்ம கடையில் பார்க்கும்போதே நம்ம மனசுக்குள்ளே ஒரு பிளான் ஒன்று போட்டுக்கணும். இது நம்ம வாங்குகிறோமே, இது வீட்டில் எந்த இடத்துல நம்ம வைக்க போகிறோம், இது ரொம்ப முக்கியம். அது நம்ம வாங்குறதுக்கு முன்னாடியே நம்ம அதுக்கு உண்டான ஸ்பேஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். இந்த டீக்ளட்டரிங்கில் ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது, அது ரொம்ப ரொம்ப பிரபலம், வேர்ல்டு வைடு அது ஃபேமஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கோன்மாரி மெத்தட். இந்த கோன்மாரியில் வந்து அந்த மெத்தட் அவ்வளோ பிரபலம் ஆகிடுச்சுனாக்க, நெட்ஃப்ளிக்ஸ்லேயே அதோட சீரீஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கோம். அந்த மேரி கோண்டோ அப்படிங்கிறவங்க தான் இந்த மெத்தடை அவங்க இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்க, உங்களுக்கு நீங்கள் எந்த பொருளை நீங்கள் கையில் எடுத்து வச்சுருந்தாலும் அது வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதான்னு பாருங்க. ஸ்பார்க்ஸ் ஜாய் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த
மெத்தடு பேர். அந்த விஷயத்தை பார்த்த உடனேயுமே அந்த பொருளாக இருக்கலாம், இல்லை துணிமணிகளாக இருக்கலாம், இல்லை ஏதாவது கேமராவாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், அதாவது கிஃப்டாக கூட இருக்கலாம். அது வந்து எடுத்து பார்த்த உடனேயுமே அந்த மெமரி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுன்னு அதை வச்சுக்கோங்க. கொடுக்கலையா உடனே அதை டொனேட் பண்ணிவிடுங்க. இதுதான் அவங்களோடது ரொம்ப பெரிய மெத்தட், அவங்களோடது ரொம்ப ஃபேமஸான மெத்தட். அவங்களே தான் சொல்கிறாங்க, எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் வைக்காதீங்க. எதுலேயுமே எமோஷன்ஸை நீங்கள் போட்டிங்கன்னாக்க உங்கள் வீடு இப்படி தான் குப்பையாக தான் இருக்கும். அதனால நீங்கள் வந்து எமோஷன்ஸை காமிக்காதீங்க. மனசை இது வச்சுக்கிட்டு போட்டுடுங்க அதை தூக்கின்னு. ஸோ இதெல்லாம் வந்து கோன்மாரி மெத்தட்னு பேர். இந்த டீக்ளட்டரிங்கை பற்றி சொல்லிகிட்டே போகலாம், சொல்கிறதுக்கு ஏராளமான பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆனாலும் நான் பாட்டுக்கு பிரவச்சனம் மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன், உங்களுக்கு கேட்குறதுக்கும் உங்களுக்கு போர் கூட அடிக்கலாம். ஸோ அதனால நான் ரொம்ப ப்ரீஃபாக அதோட இதை கொடுத்துட்றேன். முதல்ல நீங்கள் ஒரு நோட் புக் எடுங்க, அதில் எழுதிக்கோங்க. முதல்ல நம்ம வந்து எழுதணும் ஃபஸ்ட்டு. பாருங்க, எல்லாத்தையும் நான் லிஸ்ட்டு போட்டுருக்கேங்க. எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டு இது பெட்ரூமில் என்னெல்லாம் பண்ணணும். சாரீ இருக்குது, சல்வார் இருக்குது, பெட்ஷீட்ஸ் இருக்குது, சோஃபா அண்ட் அதர்ஸ். அடுத்தது பூஜா ரூம். ஸோ ஒரு ரூம் வைஸாக நான் போட்டுக்கலாம்னு இருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு கோலோடு செட் பண்ணணும். என்றைக்கு எந்த ரூம் எந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுருங்க. அது வந்து ரொம்ப சௌரியமாக போய்டும், சுலபமாக முடிஞ்சிடும் காரியம். அதுக்கப்புறம் இதெல்லாம் ரொம்ப டைம் டேக்கிங் ப்ராசஸ்ஸு. இப்போ பண்ணினோம் உடனே அப்படியே வீடு கண்ணாடி மாதிரி பளிச்சுன்னு ஆகிடுது, அந்த மாதிரி கிடையாது. இதுக்கெல்லாம் ரொம்ப டைம் டேக்கிங், இதெல்லாம் நிறைய டைம் எடுக்கும். அதனால் பொறுமை வந்து நிறைய தேவை, நம்மளுக்கு பொறுமை வேணும் அதுக்கு பண்ணுறதுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்களா, இதெல்லாம் குஷன் கவர்ஸ் எல்லாம். இதெல்லாம் நிறையா மாற்றி போடுறதுக்கு வச்சுட்டுருப்பேன். அதனால் நிறையா அக்யூமுலேட் ஆகிடுது, நிறையா சேர்ந்து போயிடுது. ஸோ நான் இதில் வந்து எதெல்லாம் ரொம்ப அத்தியாவசியமோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எதெல்லாம் வேண்டாமோ அதை பாருங்கோ அங்கே வச்சுருக்கேன். இது இந்த பாக்ஸுக்குள்ளே அப்படியே இது பண்ணி இது பாருங்கோ டிஸ்கார்ட்னு போட்டிருக்கேன் பாருங்கோ. இந்த பாக்ஸில் நான் அதெல்லாத்தையும் எடுத்து போட்டுருக்கேன். இதெல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு விட்றேன், அப்படிதான் சரி வரும். ஸோ இதில் நிறைய டெக்னிக் இருந்தாலும் உங்களுக்கு எது சரியாக வர்றதுங்கிறத நீங்கள் தான் அதை கண்டுபிடிச்சிக்கணும். நம்ம இந்த டீக்ளட்டரிங் பண்ணுறதுலாம் ஒரு நாளைக்கு ஒரு 5-10 மினிட்ஸ் நம்ம கொடுத்தா கூட அது போதுமானது. இந்த டீக்ளட்டரிங் பண்ணுறதையே இதோடு கூட கனெக்ட் ஆகக்கூடிய இன்னொரு வேர்டு ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்க்குறீங்களா? மினிமலிசம். இதை தான் நம்ம தமிழில் சொல்கிறா போதும் என்ற மனமே பொன் செய்யும். அதாவது இது வேண்டாமே, இது இத்தனை சிறுக கட்டி பெருக வாழ் அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்ம பாட்டுக்கு இதுவாக அகலக்கால் வச்சுன்னு போகக்கூடாது, இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமாக இருக்க தெரியணும். மினிமலிசமும் இதை தான் போதிக்கிறது. நிறைய ஜாப்பனீஸ் வந்து இந்த மினிமலிசம் இதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. தேவைக்கு அதிகமான பொருட்கள்லாம் அவங்க வச்சுக்கிறதே கிடையாது. தேவைக்கு அதிகம் அப்படின்னு தோணுதுன்னு அதை கொடுத்துட்றாங்க, முதல்ல வாங்கவே மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக எப்படி லைஃப் லீட் பண்ணுறது இதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த டீக்ளட்டரிங் மூலமாக பல விஷயங்களை நம்ம லைஃப்பில் நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் நம்ம தேவைக்கு அதிகமான பொருட்களை நம்ம வச்சுக்க வேண்டாம், வீடை பளிச்சுன்னு வச்சுக்கலாம். வீடு பளிச்சுன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மனசில் ஒரு அமைதி, ஒரு குதூகலம், ஒரு சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும். எந்த பொருளுமே டக்குன்னு கிடச்சிடும். அதாவது வந்து இத்தனைலாம் நம்ம தேடுவோமா, ஆனால் நம்ம இதெல்லாம் டீக்ளட்டர் பண்ணி இதெல்லாம் பண்ணின அப்புறமா எல்லா சாமானும் ஒரு ஒழுங்குமுறை தானே எல்லாமே. இந்த ஒழுங்குமுறையில் வரும்பொழுது எல்லாம் நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ டீக்ளட்டரிங் நான் ஆரம்பிச்சுட்டேன் பண்ணுறதுக்கு, நீங்கள் எல்லாமும் கண்டிப்பாக பண்ணுங்க. ஓகேயா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். நான்